வடச்சென்னை 2 படத்தை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நடந்த இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் இந்த படத்தில் லீடாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட அஃபிஷியல் ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். வடச்சென்னை 2 படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கௌதம் வாசுதேவ் மேனன் நான் தர்ஷன் லீடாக நடிக்கிற காட்ஜில்லா படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் பூஜை ஃபோட்டோஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பைசன் படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் நிவாஸ் கே பிரசன்னாயோட மியூசிக்கில் துருவிக்ரம் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. கிஸ் படத்தில் இருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவின் பிரீத்தி அஸ்ரானி லீடாக நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஆடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. மிரேஜ் படத்தில் இருந்து இப்போ அபர்ணா பாலமுரளியோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அபிராமி அப்படின்ற கேரக்டரில் அபர்ணா பாலமுரளி லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானோட 41வது மூவியில் இப்போ ரம்யா கிருஷ்ணனோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீடாக நடிக்கிற ஜீப்ராஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மலையாள மூவி தான் காட்டாளன். இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்லேயும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஃபேண்டசி ஹிந்தி மூவி தான் ஜான்தாரா. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணி படம் நவம்பர் 7 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. மோகன்லால் நடிப்பில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மூவி தான் வருஷம்பா. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். பவன் கல்யாண் நடிக்கிற ஓஜி படத்தோட தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 25 தமிழ் டப்பிங்கில் இந்த மூவி தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. மிராய் படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன 3 நாளில் 81.2 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்ல கலெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த படம் 100 crore கிராஸ் பண்ணிடும். படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் OTTயில் ரிலீஸ் ஆக போகுது. ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் லைன் கேட்ஸ் பிளேயில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் வேர் ஸோ பேக். இந்த மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா முடிய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.